கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு விசை ஜெபத்தோடு கூட நம்ம காணப்படுவோமே. ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல்ல ஒரு அடியை பாட விரும்புகிற, கன்மலை மீது கால்கள் நிறுத்தினேன், உன்னதங்களில் உட்கார செய்து, உளையான சேற்றில் உழன்ற எண்ணெயும் தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகின்றேன். இந்த ஒரு அடியை மட்டும் நான் உங்களுக்கு சேர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழந்த எண்ணெயும் தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகின்றேன். உளையான சேற்றில் உழந்த எண்ணெயும் தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகின்றேன். கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தி. கன்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தி. ஆண்டவர் நல்லவர். நம்மை கன்மலையின் மேலே அவர் நிறுத்தி இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய முன் நாட்களை குறித்தும் பழைய நாட்களில் நடந்த காரியங்களை குறித்தும் அதையே நினைவு கூர்ந்து கொண்டு அதையே நினைவில் வைத்து கொண்டு இனியும் என்னுடைய நாட்கள் அப்படித்தான் இருக்கும் என்று முடிவு கட்டுவது சரியானது அல்ல. இன்று அநேகர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. போன வருஷம் இப்படிதான் நடந்துச்சு, என்ன இப்படிதான் ஆண்டவர் நடத்துவார், இத்தனை வருஷம் பார்த்துட்டேன், இப்படித்தானே காரியங்களை கர்த்தர் செய்துட்டு இருக்கிறார். என் மேல நான் இதுக்கு அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதெல்லாம் இம்பாசிபிள், அதெல்லாம் நடக்காது, அப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன பயன்படுத்த போறது இல்லை என்று சொல்லி ஆரம்ப காலங்களிலே முந்தைய நாட்களிலே நடந்ததை வைத்தே உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய திறமையை, உங்களுடைய செயல்பாடுகளை எடை போடுவது தவறு, அது அபத்தமானதும் கூட. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஒரு அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கும் அடுத்த கட்ட ஒரு மேன்மைக்கும் உங்களை நடத்த போகிறார். உங்களை அவர் நடத்த முடியும், அதற்கு நீங்கள் எழும்பி வர வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை வேகப்படுத்துகிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, பலமுறை நான் கூட பேசின ஒரு பகுதி தான். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து சில காரியங்களை எனக்கு திரும்பவும் வெளிச்சம் போட்டு காட்டி அதை சபையிலே போதி ஜனங்களை தட்டி எழுப்பு என்று ஆண்டவர் சொன்னபடியினாலே அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஆசீர்வாதமாகும் ஆசாரியர்கள் என்பதாகும். அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 4வது அதிகாரம் 10வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம், 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்த எல்லாவற்றின்படியும் ஜனங்களுக்கு சொல்லும்படி
கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்து முடியும் மட்டும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தானின் நடுவே நின்றார்கள். ஜனங்கள் தீவிரித்து கடந்து போனார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்தை கானானில் இருந்து அழைத்து வருகிற இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வருகிற ஒரு மிக முக்கியமான பொறுப்பு ஆண்டவர் மோசேயினிடத்தில் கொடுத்தார். அந்த பொறுப்பை அவனை தொடர்ந்து யோசுவாவின் கரத்திலே கொடுத்தார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை வித்தியாசமான முறையில், நாம் எதிர்பாராதவர்களை கூட தன்னுடைய மகத்தான வேலைக்கு பயன்படுத்துகிறவர் என்பதை இந்த பகுதிகளிலே நாம் புரிந்து கொள்ள முடியும். நமக்குள்ளே எப்பொழுதும் ஒரு தவறான உணர்வு, அது மோசேயால் மட்டும்தான் முடியும், அது யோசுவாவுக்குரியது மட்டும்தான் என்று சொல்லி எண்ணுவது நிமித்தமாய் நம்மேலே தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அறியக்கூடாதபடிக்கு இந்த தவறான எண்ணம் தேவ திட்டத்தை நான் புரிந்து கொள்வதற்கு கூட முட்டுக்கட்டையாய் தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. சில காலம் மோசேயை பயன்படுத்துகிறார், சில காலம் யோசுவாவை பயன்படுத்துகிறார், சில நேரங்களில் ஆசாரியர்களை பயன்படுத்துகிறார், சில நேரங்களில் சாதாரணமான ஜனத்தையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். யாருக்கு தெரியும், இந்த காலம் நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட போகிற காலமாய் இருக்கலாமே. இந்த நாட்கள் தேவன் உங்களை ஒரு சிறப்பான காரியத்துக்கு செயல்படுகிறவர்களாய் மாற்றுவதற்குரிய நேரமாக கூட இருக்கலாமே. அதைத்தான் நான் உங்களுக்கு சற்று புரிந்து கொள்ளும்படியாய் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பிரயாணத்தில் முன்னேறக்கூடாதபடிக்கு யோர்தான் தடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தானை பார்த்தவுடனே எல்லாரும் அங்கேயே உட்கார்ந்து விட்டார்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி, எப்படி நான் இந்த யோர்தானை கடந்து செல்வது? செங்கடலை கடந்ததை மறந்து விட்டார்கள். இன்னும் சில காரியங்களில கர்த்தர் கூட இருந்ததெல்லாம் மறந்து போயிட்டாங்க. இப்பொழுது இருக்கிற யோர்தானை கண்டு ஒரு பயம். அன்புக்குரியவர்களே, இன்று அநேகர் ஏதோ ஒரு யோர்தான் முன்னாலே போய்கொண்டிருப்பது நிமித்தமாய், ஏதோ ஒரு பிரச்சனை முன்பதாக ஓடிக்கொண்டிருப்பது நிமித்தமாய், எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த கானானை அடைய முடியாமல் போய்விடுமோ என்ற ஒரு மனதுக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிற நிலையை உடையவர்களாய் நீங்கள் காணப்படுகிறீர்களோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அப்படி நிற்கிறாங்க. யோசுவாவோடு ஆண்டவர் பேசினார். அங்கே ஆசாரியர்கள் கூட இருக்கிறார்கள். எல்லாரும் போல அவங்க இருக்கிறாங்க. ஆனா இப்பொழுது யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். இதுவரை ஒவ்வொரு காரியத்திலும் யோசுவாவை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நான் ஆசாரியர்களை பயன்படுத்த போகிறேன். இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்றேன். இதுவரையில உங்களை சூழ்ந்திருந்த பலரை பல நேரங்களில் பல கோணங்களில் தேவன் பயன்படுத்தினது என்னவோ உண்மைதான். ஆனா இன்று உங்களுக்கு நேராக ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய அந்த பிரச்சனையை அதை ஜெயிப்பதற்கு, அதை மேற்கொள்வதற்கு, அதை கடக்க பண்ணுவதற்கு நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். அதான் கர்த்தருடைய வார்த்தை. மற்றவங்களை பார்க்காதுங்க. அவங்களையா இருக்குமோ, இவர்களையா இருக்குமோ, இவ்வளவு பெரிய யோசுவா இருக்கும்போது நம்மெல்லாம் எப்படி, என்ன ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் சொல்லி தவறான எண்ணத்திலே சிந்தித்து கொண்டிருப்பதை விட்டு வெளியே வாங்க. நான் சொல்றேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் சிந்திக்கிறேன். இந்த ஆசாரியர்கள் இந்த யோர்தானை கடப்பதற்கு நாம் பயன்பட போகிறோம் என்பதை முதலாவது அறியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் மேன்மைக்குரியதாய் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒன்றாய் இருந்தது.
ஒருவேளை நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் என்னை கர்த்தர் பயன்படுத்துவார் என்று. ஆனால் இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. இந்த இடத்தில் இவ்வளோ ஜனங்கள் யோசித்து கொண்டு பயந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்தில் உம் மூலமா ஒரு வழி உருவாக போகிறது, உம் மூலமா ஒரு பாதை உருவாக போகிறது. நான் உன்னை இந்த இடத்துல பயன்படுத்த போகிறேன். உன் குடும்பத்தில் இருக்க அந்த தடை தகர்க்கப்படுவதற்கு, உன் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்கிற அந்த பிரச்சனை நீங்கி போவதற்கு, உன்னுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்க இந்த சிக்கல்ல இந்த நீ மீண்டும் வெளியே வருவதற்கு, மகனே நான் உன்னை பயன்படுத்த போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் அது ஆசாரியர்கள் ஐயா, நாங்கள் சாதாரணமான விசுவாசிகள் தானே. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யார் ஆசாரியர்? நீங்களும் நானும் தான். உடனே சிலர் நினைப்பாங்க, நம்மாலெல்லாம் அது செய்ய முடியாது ஐயா, நம்மாலெல்லாம் அது நிறைவேற்ற முடியாது. முழு ஜனமே இந்த யோர்தானை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முழு உலகமுமே இந்த கொரோனாவை பற்றி பயந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எம்மாத்திரம்? நான் ஒழித்துக் கொள்ள விரும்புகிறேன், நான் ஞானமாய் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி ஒதுங்கி ஒழித்துக் கொள்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை இவ்வளவு சவாலான இந்த இடத்திலே இந்த ஜனங்கள் எல்லாரும் கூட இந்த பிரச்சனையை கடந்து போவதற்கு, நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நிமித்தமாய் ஏராளமான ஜனங்கள் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆகி முன்னேறி செல்வதற்கு தான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அதற்குத்தான் உங்களை தேவன் தெரிந்தெடுத்து இருக்கிறார். ஆனால் இன்று அநேகர் தான் காரியமாவது தப்ப முடியுமா என்று எண்ணிக்கொண்டு என்னாலே முடியாது என்ற தவறான மனப்பான்மைக்குள்ள இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், உங்க மூலமா இங்க ஒரு வழி திறப்பது மட்டுமல்ல, முன்னேறுவதற்கான பாதை காண்பிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்க மூலமா ஏராளமான பேருக்கு வழி உண்டாக போகிறது, ஏராளமான பேருக்கு தடை நீங்க போகிறது, ஏராளமான பேருக்கு ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள் போகக்கூடிய பாக்கியம் கிடைக்க போகிறது. ஏராளமான பேர் கானானை நோக்கி முன்னேறுவதற்கு உங்களையும் என்னையும் தேவன் ஒரு கருவியாய் பயன்படுத்த போகிறார். அதை நீங்கள் இந்த நாளிலே நிச்சயமாய் விசுவாசித்தாக வேண்டும். அதற்குத்தான் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியன் வேறு யாரும் இல்லை, அந்த ஆசாரியர்கள் வேறு எவரோ ஒருவர் இல்லையா. ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவர் தான். உங்களை அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என்னால் முடியாது என்கிற நிலை மாறப்போகிறது. என்னை கொண்டு அநேகருக்கு வழி உண்டாக போகிறது, என்னை கொண்டு அநேகருக்கு விடுதலை வரப்போகிறது, என்னை கொண்டு அநேகருக்கு பாதை காண்பிக்கப்பட போகிறது, என் மூலமா அநேகர் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்களை இந்த நாட்களில் பயன்படுத்த போகிறார். எவ்வளவோ ஆசாரியர்கள் அங்கு இருந்தாலும் கூட, இந்த ஆசாரியர்களும் எகிப்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தாங்க, இவங்களும் செங்கடலை கடந்தவங்க தான். ஆனா இந்த கடினமான நேரத்தில், இந்த சவாலான நேரத்தில் காரியங்களை வெற்றி அடைய பண்ணுவதற்கு இவர்களை தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். அதே போலதான் நீங்க மற்றவங்களை பார்க்காதுங்க, உங்களை கர்த்தர் சில சவால்களை முறியடிப்பதற்கும், சில முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற முட்டுக்கட்டைகளை தகர்த்தறிவதற்கும் வல்ல கருவிகளாய் பயன்படுத்த போகிறார்.
பாருங்கள், இந்த யோர்தானின் தண்ணீரின் ஓரத்திலே அந்த ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்திலே அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பின்னால நீங்க வாசிக்கும் போது 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் அந்த கால்களை அந்த நதியை விட்டு வெளியே எடுத்த உடனே அந்த யோர்தான் மறுபடியும் ஓட ஆரம்பித்தது. அவ்வளவு வல்லமை உடையவர்களாய், இயற்கையை கட்டுப்படுத்துகிறவர்களாய், இயற்கை நியதியை மாற்றக்கூடியவர்களாய் கர்த்தர் இந்த ஆசாரியர்களை மாற்றினார். காரணம் என்ன? என்னையும் அப்படி மாற்ற முடியுமா அவரால? அவர்கள் இப்படிப்பட்ட இயற்கை நியதியையே மாற்றி அமைக்கக்கூடிய மகிமை பொருந்தினவர்களாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்ன? என்னை அவர் அப்படி பயன்படுத்த முடியுமா? நான் சேலஞ்ச் பண்ணுவேன். இந்த 2020வது ஆண்டு சவால்களின் ஆண்டாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் அதே நேரத்தில் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சாதிக்கிற ஆண்டாக முடிய போகிறது என்று சொல்வதில் நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். சவால்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் சாதிப்பதற்கு சர்வ வல்லவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்கு இந்த செய்தியின் மூலமாய் உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் போல பார்த்து கொண்டிருப்பதற்கு அல்ல, கால்களை எடுத்து யோர்தானில் வைப்பதினாலே யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணுவதற்குரிய ஒரு அழைப்பை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். அவர்கள் உள்ளங்கால் தண்ணீரில் பட்டவுடனே யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாம். அந்த அளவுக்கு அவர்கள் கால்களிலே கூட கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு சென்றதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் இவ்வளவு அதிகாரமும் அசாதாரணமான வல்லமையும் புறப்பட்டு வந்ததற்கு காரணம் என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்த பொழுது பல காரியங்கள் இருந்தால் ஒரு 4 காரியத்தை கர்த்தர் எனக்கு மிக தெளிவாய் பேச சொன்னார். வேகமாய் நான் உங்களுக்கு அதை கற்றுத்தர விரும்புகிறேன். 4 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அவர்கள் பின்பற்றத்தக்கதான ஆசாரியர்கள். இரண்டாவதாக, அவர்கள் தலைமைத்துவத்திற்கு கீழ்ப்படிதல் உள்ள ஆசாரியர்கள். மூன்றாவதாக, கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள். நான்காவதாக, ஜனங்களுக்காக பாடுகளை இல்லது தியாகத்தை சகித்த ஆசாரியர்கள். நீங்களும் நானும் கூட இந்த 4 குணநலன்களை, இந்த 4 ஆவிக்குரிய அனுபவங்களை உடையவர்களாய் இருப்பமையானா நிச்சயமா நாமும் கூட இயற்கை நியதிகளை மாற்றுவது மட்டுமல்ல, ஏராளமான ஜனங்கள் தடைபட்டு நிற்கிறார்களை, கானானை கண்டுகொள்ள முடியாதபடி அந்த தடைகளை நீக்கி போட்டு அவர்களை கானானுக்கு நேராக முன்னேற்ற துடிக்கிறதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சமாய் காணப்படுகிறது. முதலாவதாக, அவர்கள் பின்பற்றத்தக்க ஆசாரியர்கள். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றார். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். பாருங்கள், இவர்கள் முன்னே போனார்கள், ஜனங்கள் பின்னே வருகிறார்கள். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறேன் என்றால், ஜனங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய ஜீவியம் மாதிரி உள்ளதாய் காணப்பட்டது. நீங்களும் நானும் பின்பற்றத்தக்க மாதிரி உடையவர்களாய் காணப்பட வேண்டும். 2 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும்
ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும் என்றே அப்படி செய்தோம். நாங்க இப்படி இரவு பகலாய் பிரயாசப்படுவதை நீங்க பார்க்காவிட்டா நீங்களும் சோம்பற்காரர்களாய் மாறிவிடுவார்களே. ஆகையால் என்னை ஒரு கூட்டம் பின்பற்ற வேண்டுமானால் நான் அவர்களுக்கு பின்பற்றக்கூடிய அளவுக்கு மாதிரி உள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். மாடல் லைஃப். நீங்கள் மற்றவர்களுக்கு, இந்த உலகத்துக்கு மாதிரி உள்ளவர்களாய் இருக்கணுங்க. அடிக்கடி சொல்லுவேன், மாதிரியா இருங்க, ஒரு மாதிரியா இருக்காதுங்க. இந்த சர்ச்சுக்கு வர்றாங்க, பைபிளை படிக்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு வர்றாங்க, ஜபம் பண்றாங்க, அந்நிய பாஷையெல்லாம் பேசுறாங்க. ஆனா அவருடைய ஜீவியம் இந்த உலகம் பின்பற்றக்கூடிய அளவுல மாதிரியா இருக்கிறதா? நாம கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். நம்மை மற்ற ஜனங்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கை நீதிகளை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உடையவர்களாய், அநேக ஜனங்களுக்கு பாதைகளை தெளிவிக்கிறவர்களாய் நாம் மாற்றம் அடைய முடியும். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு அநேகர் இயேசுவின் அண்டையில் வராததற்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களுடைய ஜீவியம் அவர்கள் வரக்கூடாதபடிக்கு அவர்களை இடற பண்ணி விட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இடறல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ. ஒரு மனிதன் என்னை பார்த்து தவறான ஒரு வழிக்கு போவானேயானால் எனக்கு ஐயோ. என்னிடத்தில் இருக்கிற அன்பை பார்த்து அவனும் அன்புள்ளவனாய் மாற வேண்டும். என்னிடத்தில் பரிசுத்தத்தை பார்த்து அவனும் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற சாந்தம், தாழ்மை, பொறுமை என்பவற்றை பார்த்து அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் வர வேண்டும். அப்படிப்பட்ட பின்பற்றத்தக்க மாதிரி உள்ள ஜீவியத்தை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்வார்களேயானால் ஒவ்வொருவரையும் தேவன் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்படுவதற்கும் கருவியாய் பயன்படுத்த முடியுமே. இந்த ஆசாரியர்களை லட்சோப லட்ச ஜனங்கள் பின்பற்றினார்கள். நீங்களும் அழைக்கப்பட்ட அழைப்பை புரிந்து கொண்டு நான் பின்பற்றத்தக்கதான ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். உங்கள் ஜீவியத்தில், சுபாவத்தில் மாற்றம் வரட்டும். ஏனென்றால் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எப்படி இருக்கிறதோ அப்படித்தானே பிள்ளை இருக்கும். தாய் ஜெபித்தால் தான் பிள்ளை ஜெபிக்கும். தாய் சினிமா பார்க்காட்டாதான் பிள்ளை பார்க்காது. தாய் மாதிரியா இருக்கணும். நம்முடைய பிள்ளைங்க நம்மை பின்பற்றக்கூடிய அளவுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். சில பெற்றோர் பாருங்க, தான் செய்ய மாட்டாங்க, ஆனா பிள்ளை பார்த்து பைபிளை வாசி, ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க. மற்றவர்களை பார்த்து சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம ஜெபிப்பதை அவங்க பார்த்தா சொல்லாமலேயே அவர்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் பின்பற்றத்தக்கதான மாதிரி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இன்னொரு வசனத்தை பாருங்க, பிலிப்பியர் 3:17. அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற, சகோதரரே நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்க உங்களுக்கு வழிகாட்டுறோமே, அப்படி நடக்கிறவர்களை மாடலா பின்பற்றுங்க. இன்னைக்கு இந்த உலகத்துள்ள அநேகரை பின்பற்றுகிறாங்க. ஆனா இந்த உலகம் உண்மை கிறிஸ்தவனை பின்பற்ற ஆரம்பிக்கும் நாட்கள் சமீபித்து விட்டது. அவர்கள் பின்னால வரப்போறாங்க. நீங்க போற இடத்துக்கு நாங்க வர்றையா, உண்மையில உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டோம்.
உங்க சுபாவம், உங்க செயல்பாடு, உங்க ஜீவியம் எங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை, எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு கம்பீரமா சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். இப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறோமா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நாங்க எல்லாம் ரொம்ப தகுதி இல்லைங்க, நீங்க எங்களை எல்லாம் பின்பற்றாதுங்க, இயேசுவை பின்பற்றி கொள்ளுங்க அப்படி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்மிடத்தில் இயேசுவின் சாயல் இன்னும் பூரணமாய் இல்லை என்று சொல்லி தப்பிக்கொள்வதற்கு ஒரு சாக்கு போக்காக சமாளிக்கிறோமை ஒழிய இது சரியான பதில் அல்ல. இயேசுவை போல நானும் வாழ்றேன், என்ன நீங்க பின்பற்றலாங்க, அந்த அளவு என் ஜீவியம் மாற்றம் அடைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய சவாலான சாட்சிகளை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தேடுகிறார். அவர்கள் மூலமா தான் தேசத்தில் ஒரு மாற்றம் வரும், தேசத்தில் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியும். முதலாவதாக இந்த ஆசாரியர்களைப் போல நீங்களும் நானும் பின்பற்றத்தக்க மாதிரி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும்.